ஸ்ரீ கரஞ்ச நரசிம்ம கஷேத்திரம் 5வது கஷேத்திரமாக காணப்படுகிறது. மேலும் இது பல வழிகளில் தனித்துவமானது. கீழ் அகோபிலத்திலிருந்து மேல் அகோபிலம் நோக்கி பயணிக்கும் போது ஸ்ரீ காரஞ்ச நரசிம்மர் இருக்கும் இடத்தை அடைவீர்கள். இந்த சன்னதி மேல் அகோபிலத்திலிருந்து 1 கிலோமீட்டர் தொலைவிலும், கீழ் அகோபிலத்திலிருந்து 6 கிலோமீட்டர் தொலைவிலும், கீழ் அகோபிலத்திற்கு செல்லும் சாலையிலிருந்து 1 பர்லாங் தொலைவிலும் அமைந்துள்ளது. பொங்கே மரத்தின் காட்டின் நடுவில் இருப்பதால் இந்த இடம் காரஞ்சா என்று அழைக்கப்படுகிறது. மேலும் சமஸ்கிருதத்தில் காரஞ்சா என்பது தெலுங்கில் புங்கு என்று, தமிழில் புங்கை என்றும் அழைக்கப்படுகிறது. இந்த மரம் நிறைந்த காட்டில் தெய்வத்தின் உருவம் நிறுவப்பட்டுள்ளது. இது காரஞ்சா விருஷம் என்று அழைக்கப்படுகிறது. இதனால் இந்த இடத்தில் ஸ்ரீ நரசிம்மர் காரஞ்சா மரக்காட்டில் வசிப்பவர் ஸ்ரீ கரஞ்சா நரசிம்மர் என்றும் அறியப்பட்டார். கருடாத்ரி மலையின் அழகிய பின்னணியில் அமைந்துள்ள இந்த கோயில் கண்களுக்கு மிகவும் மகிழ்ச்சி அளிக்கிறது. பாபநாசினி நதிக்கரையில் அமைந்துள்ள இது வளிமண்டலத்திற்கு கூடுதல் அழகை அளித்து மனதை அமைதிப்படுத்துகிறது. புராண கதைகளின்படி கரஞ்ச நரசிம்மரை ஸ்ரீ கபில ரிஷி ஸ்ரீ துர்வாச ரிஷியின் சாபத்தை தணிக்க வழிபட்டார். இந்த கஷேத்திரத்தில் ஸ்ரீ நரசிம்மர் ஒரு தனித்துவமான வடிவத்தை எடுத்துள்ளார். புங்க மரத்தின் கீழ் பத்மாசனத்தில் சதுர்புஜம் 4 ஆயுதங்கள் உடன் இறைவன் இருக்கிறார். இடது கையில் வில் மற்றும் அம்புகளுடன் பொதுவாக ஸ்ரீ ராமனுடன் காணப்படும் இறைவன் காணப்படுகிறார். வலது மேல் கையில் ஸ்ரீ சுதர்சனம் உள்ளது. கீழ் கைகள் அபய முத்திரையை காட்டுகின்றன. இறைவனுக்கு திரிநேத்திரம் மற்றும் ஸ்ரீ ஆதிசேஷரின் ஒரு தலையுடன் இறைவனை சத்ரி என்று மூடியுள்ளார். ஸ்ரீ ஆஞ்சநேயருக்கு தரிசனம் அளிக்க ஸ்ரீ ராமராக தோன்றுவதற்காக இந்த கஷேத்திரத்தில் இறைவன் இந்த வடிவத்தை எடுத்தார் என்பது சுவாரஸ்யமானது. மறக்காம நம்ம சேனலை தமிழ்கடவுள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. இந்த மாதிரி தினமும் வீடியோ உங்கள் இல்லத்தை தேடி உங்கள் கைகளில். நன்றி, வணக்கம்.